ஒரு உண்மையான கிறிஸ்தவரும் நாத்திகரான ஒரு முடி திருத்துபவரும் சிக்காகோ நகரின் சேரி பகுதி ஒன்றில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அங்கு ஏழ்மையையும் அசுத்தத்தையும் துன்பத்தையுமே திரும்பும் திசையெங்கும் காண முடிந்தது. அந்த முடி திருத்துபவர் கிறிஸ்தவரை பார்த்து, உண்மையிலேயே கடவுள் என்று ஒருவர் இருப்பாரானால், அதுவும் நீர் அனைவரிடமும் எப்பொழுதும் சொல்லுகிறபடி அன்புள்ளவராக இருப்பாரானால், இப்படிப்பட்ட ஏழ்மை, துன்பம், ஒழுக்கக்கேடு, சீரழிவு இவ்வுலகில் இருக்குமா? அன்புள்ள தேவன் இதை அனுமதிக்க மாட்டார் என்றார். அதற்கு அந்த கிறிஸ்தவர் உடனே பதிலளிக்கவில்லை. ஆனால் உள்ளத்துக்குள் ஆண்டவரிடம் அவருக்கு ஒரு சரியான பொருத்தமான பதிலை அளிக்க உதவி செய்யுமாறு ஜெபித்தார். கொஞ்ச நேரத்திற்குள் அவர்கள் இருவரும் ஒரு குடிகாரனை சந்தித்தனர். அவன் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தான். கன்னத்தில் சவரம் செய்யாமல், நீண்ட நாள் விடப்பட்ட தாடி, மீசை, பல மாதங்களாக வெட்டப்படாத தலைமுடி, சீவாத பரட்டத்தலை ஆகியவற்றோடு காணப்பட்டான். உடனே அந்த கிறிஸ்தவர் முடி திருத்துபவரை பார்த்து, நீங்கள் ஒரு நல்ல முடி திருத்துபவர் அல்ல, அதனால்தான் இந்த குடிகாரன் இப்படிப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கேவலமான நிலையில் இருக்கிறான் என்று சொன்னார். அதற்கு நாத்திகன் பதிலாக, அதற்கு என்னை எப்படி பொறுப்பாளியாக்க முடியும்? அவன் என் கடைக்கு வந்து முகச்சவரம் செய்ய வேண்டும், முடி வெட்ட வேண்டும் என்று கேட்டால் நானும் அதை செய்து அவனை ஒரு நல்ல பண்புள்ள ஒருவனாக மாற்றியிருப்பேன் என்று கோபமாக பதிலளித்தான். அதற்கு கிறிஸ்தவர் பதிலாக, நீர் சொன்னது மிகச் சரியானது. மனிதன் பாவத்திற்கும் தீமைக்கும் தொடர்ந்து அடிமையாக இருப்பதற்கு அதுவே காரணம். அவனுடைய நிர்பந்தமான வாழ்க்கையை மாற்றி நிரந்தரமான சந்தோஷத்தை தர வல்லவராகிய இயேசு ஆண்டவரிடம் அவன் வர மறுக்கிறான். ஆகவேதான் உலகத்தில் இந்த இழிவான நிலை என்று அழகாக பதிலளித்தார். அன்பானவர்களே, பாவத்திலிருந்தும் குற்ற உணர்விலிருந்தும் உங்களை விடுவிக்க இயேசு விரும்புகிறார். நீங்கள் அவரிடம் வர விருப்பமா?